ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இந்த மாதம் அறிமுகப்படுத்தக்கூடிய புது வசதிகள் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாட்ஸ்அப் டெய்லியும் புது புது வசதிகள் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க. இப்போ என்ன அறிமுகப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் சொல்லித்தர பொறுத்தவரை சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குரூப் அல்லது ஏதாவது ஒரு ஐடி மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் இந்த விருதாச்சலம் சந்திப்புங்கிற மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது செலக்ட் ஆகுது, அதாவது அழுத்தி பிடிக்கும்போது செலக்ட் ஆகுது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு போட்டிருக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரியும் ஒரு பின்னு மாதிரியும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி போட்டு அதில் ஒரு கோடு போட்டிருக்கு. இந்த ரெண்டு வசதி தான் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஊசி, அந்த பின் எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்கள் யார் கூட சேட் பண்ணும்போது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த சேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே கடைசியாக வந்துடும். தேடி பிடிச்சி தான் நம்ம அவங்க ஐடியா எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் இப்போ புதுசாக என்ன அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா பின் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட பலன் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த விருதாச்சலம் சந்திப்பு நான் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னை கிளிக் பண்ணுறேன். கடைசியாக இருக்கக்கூடிய இந்த விருதாச்சலம் சந்திப்பு ஃபஸ்ட்டே வந்துடும். அதுலேருந்து எந்த வித மெசேஜ் வராமலே பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 ஐடி அல்லது 3 குரூப் நம்ம ஃபஸ்ட்டே வச்சுக்க முடியும். அந்த ஐடியிலேருந்து மெசேஜ் வருது வரல, அதே மாதிரி குரூப்லேருந்து மெசேஜ் வருது வரல, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த 3 ஐடி அல்லது 3 குரூப் 3 தான். அந்த 3 ஐடி அல்லது 3 குரூப் முதல்லே வச்சுக்க முடியும். அந்த குரூப்பை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் பயன்படுது. அல்லது அந்த ஐடியை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அவங்கள்ட்ட மெசேஜ் வருது வரலங்கிறது ரெண்டாவது பட்சம். சரியா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த பின் போஸ்ட் பயன்படுது. பின் போஸ்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் பயன்படுத்தினவங்களுக்கு, வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறவங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். ஃபேஸ்புக் பயன்படுத்தினவங்களுக்குலாம் அந்த பின் போஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி போட்டு அதில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். அது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம வரக்கூடிய மெசேஜ்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அதாவது வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு தான் இது பயன்படுது. நிறைய பேருக்கு இதுவும் தெரிஞ்சுக்கலாம். இது ஏற்கனவே அறிமுகப்படுத்தின வசதி தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணுறேன். ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் மியூட்னு சொல்லிட்டு இந்த வசதி ஏற்கனவே பார்த்துருக்கலாம் நிறைய பேர். இந்த மியூட்டுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 8 ஹவர்ஸா அல்லது 1 வீக்கா அல்லது 1 இயரான்னு சொல்லிட்டு கேட்கும். இதோட பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய மெசேஜை நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். உதாரணத்துக்கு யாராவது ஒரு ஆள் அல்லது யாராவது ஒரு குரூப்லேருந்து நமக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி வரும்போது நம்ம சைலண்டில் போட்டு வைக்கலாம். இதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் 1 இயர்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த வசதி தான், அதாவது இந்த ஐடி உள்ளே போயிட்டு நம்ம மியூட் பண்ணுற வசதியை தான் இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பார் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பீக்கரை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஐடியிலேருந்து வரக்கூடிய மெசேஜ் நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இந்த ஐடியில் உள்ளே போய் ஓப்பன் பண்ணுறத இப்போ ஹோம் ஸ்க்ரீனில், அதாவது முகப்பு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு உள்ள அறிமுகப்படுத்தக்கூடிய வசதி. சரி, இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளோட A2Z ஆண்ட்ராய்டு பெட்டிக்கெட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். அதே போல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனலில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு பெட்டிக்கெட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டே கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட பலன் என்னென்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சுலபமாக பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இது பயன்படுது. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.